நீங்கள் ஸ்விம் பண்ண போகிறீங்கன்னா நம்ம பால் ஒன் சைடு வந்து ஷைனு இன்னொன்று சைடு வந்து நாட் த ஷைனு. இதை வந்து நீங்கள் ஷைன் பண்ணணுன்னா வச்சு ஓல்டு பால், இந்த மாதிரி ஓல்டு பால்னால் நீங்கள் இண்டென்ஸ் ஃபிங்கரை வச்சு நல்லா இந்த சைடை டைட்டாக பிடிச்சி இந்த இடத்துல லூஸாக விட்டுருணும். நம்ம அப்போ வந்து லூஸ் பண்ணும்போது இன்ஸ்விங் ஆகும். இதுவே நீங்கள் அவுட் ஸ்விங் போட போகிறீங்கன்னா இந்த ஃபிங்கரை வந்து டைட்டாக பிடிச்சி இந்த ஃபிங்கரை லூஸாக பிடிச்சிக்கணும், இண்டெக்ஸ் ஃபிங்கரை. அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அவுட் ஸ்விங் ஆகும். இப்போ நீங்கள் நியூ பாலில் போட போகிறீங்க, நியூ பால் இருக்குது, நியூ பாலில் போட போகிறீங்கன்னா இது வந்து நீங்கள் நார்மலாக இது பிடிச்சிட்டு ஷைன் 2 பக்கமும் இருக்கும், அதனால் இந்த பக்கத்தை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக விட்டிங்கன்னா இன்ஸ்விங். அவுட் ஸ்விங் வந்து இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அவுட் ஸ்விங். இதே இந்த மாதிரி ஓல்டு பால் ஆகிடுச்சுன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஷைனே இல்லாமல் இருக்கணும். ஷைனு இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஷைன் வந்து நீங்கள் ஸ்பெட்ஸ் வச்சோ இல்லை சிவில் வச்சோ நம்ம அது பண்ணும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக ஷைன் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷைன் இல்லை, பார்த்திங்கனாலே தெரியும். அப்போ வந்து நீங்கள் வந்து இண்டென்ஸ் ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்ஸ்மேன் திணற விடலாம். பேட்ஸ்மேன் திணற விட்டோடனே உங்களோட பால் ஸ்விங் ஆகும். அண்ட் தென் அவுட்டு. அங்கே பேட்ஸ்மேனாக இருந்தாங்கன்னா நீங்கள் போடுறது கஷ்டம்தான். எந்த பக்கம் போடுறீங்கன்னு கண்டுபிடிக்காமல் போடணும். சப்ஸ்கிரைப்.